ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்க நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போய்ட்டுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் மாறி போயிட்டு இன்றைக்கு வந்து எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கொழும்பில் இருக்கிறோம். இங்கேருந்து இப்போ வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் பதுளை மாவட்டத்துக்குரிய குயினா மவுண்டெயின், சிங்களத்தில் வந்து சொல்லுவாங்க ரஜினிகாந்தன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மவுண்டெயினுக்கு தான் வந்து ஹைக் பண்ணி போய் கேம்ப் பண்ண போகிறோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அங்கே போகிறதுக்கு வந்து நிறையா ரூட் இருக்குது. கொழும்பில் இருந்து நாங்கள் எப்படி போகிறோன்னு சொன்னால் கொழும்பில் இருந்து ரத்னபுரம் போய் ஹப்பத்தில் போய் அதே மாதிரி பதிலில் போய் தான் போகிறோம். அதை விட வந்து அவிசாவில் போய் நுவரெலியா போய் போகிற ரோட்டும் இருக்குது. அதே மாதிரி அவிசாவில் போய் கண்டி போய் போகிற ரோட்டுகளும் இருக்குது. நம்மளோட வந்து யார் வந்திருக்கிறேன்னு சொன்னால் பழமையாகவே நம்மளோட வர ஈஸ்வரு வந்து இந்த ட்ரிப்பில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைக் தொடங்குற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஸோ வந்து இந்த இடம் வரைக்கும் வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். குயினா மவுண்டன் ஹைக்கிங் ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இது வந்து அப்படி இருக்கும். ஸோ சர்ச் பண்ணி கொண்டீங்க சொன்னால் அது வந்து கூகுள் மேப் வந்து இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ வந்து இந்த இடம் வரைக்கும் எந்த இருக்குது பின்னுக்கு இருக்க வீடு, இந்த ஆரஞ்சு கலர் வீடு, அந்த வீடு வரைக்குமே வந்து கொள்ளணும். பக்கத்துலேயே நிறையா பார்க்கிங்ஸ் இருக்குது. அங்கே வந்து பைக் பார்க் பண்ணி கொள்ளலாம். நாங்களும் இந்த கடைசி அந்த ஆரஞ்சு வீட்டில் தான் வந்து பைக் பார்க் பண்ணி இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இதிலேருந்து அவங்களோட ஹைக்கிங்கை வந்து தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்களும் இங்கேருந்து தொடங்குவோம். பாருங்கள், இதில் வந்து ஹைக்கிங் தொடங்குற இடத்துல வியூவை காரணம் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ வடிவாக இருக்குது ஹைக்கிங் தொடங்குற இடம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் ஹைக்கிங் தொடங்குது. நம்ம நெஞ்சாவாரு அந்த இருக்குது இந்த வீடு ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்சு வீட்டில் தான் வந்து பைக் பார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. பாருங்கள், அவங்க உலங்கான்னு தெரியலை, சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதில் இருந்து தண்ணி வருது, அதில் குளிச்சு கொள்ளலான்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு வந்து. ஸோ வந்து அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் இருக்கக்கூடிய ரோட்டு எல்லாமே வந்து பார்க்க கிடைக்குது. ஸோ இப்படி தான் போகணும். எல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குது. கீழே அப்படியே தண்ணி ஓடுது, விலங்குன்னு தெரியுந்த இல்லை அப்படி தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது இந்த இடத்துல பாதை வந்து ரெண்டாக பிரியும். இங்கால போகலாம், அதே மாதிரி இங்கால மேலே போகலாம். இங்கால போனால் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும், கூட தூரம். அங்கால போனால் கொஞ்சம் கிட்ட டக்குன்ற பேர்லாம் ஷார்ட் கட்டுது. ஸோ இதால் போகணும். பாருங்கள், நம்ம இஸ்ரோ போகிறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மேல் ரூட்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போகலாம். இங்கே பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குது. நீட்ட மரம் வடிவாக இருக்குது. அப்படியே நேராக வந்துட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குடிசை உண்டு அம்பிடும். அதே மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய இடம் இங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே இதெல்லாம் தண்ணி இல்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு மேலே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே வந்துட்டுருக்க வழியில் வியூவை பாருங்கள் அப்படி இருக்குண்டு செம்மையாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக நிழல், அங்கே வெயில், மழை அப்படியே தேயிலை. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் போட்ட பாதை இந்த பாதை அப்படியே முடிவடையுது. ஸோ வந்து இதுக்கு பிறகு இந்த இடத்துல பாதை முடிவடையுதா? சரி, இதுக்கு பிறகு அப்படியே இதுக்குள்ளே தான் போகிறோம். இடத்து பக்கம் திரும்பி பார்ப்போம் எங்கே போய் சேர்றோம். இந்த மாதிரி 10 கிலோலாம் பூந்து போயிட்டுருக்கிறேன். எங்கே போய் சேரும்னான்னு தெரியலை. 10 கிலோலாம் பூந்து வந்து காட்டுக்குள்ளால வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல சின்ன அப்படியே மலை குன்று மாதிரி ஒன்று வர வழியில் தென்பட்டுச்சு. ஸோ இதில் நின்று வியூவை பார்த்துட்டேன். பாருங்கள், இதில் இருக்க வியூ எப்படி இருக்குண்டு, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல. அதனால் வந்து இதாக இருக்குது
இங்கே ஒரு மலை குன்று இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு மலை குன்று இருக்குது. நம்ம வந்து கேம்ப் பண்ண வேண்டிய இந்த 2 மலை குன்றுக்கு நடுவில் தான் கேம்ப் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ஏன்னு சொன்னால் மலை குன்றுக்கு மேலேயும் கேம்ப் பண்ணலாம். ஆக்சுவலி 2 மலை குன்றுக்கு மேலேயும் நடுவில் இருக்க மலை குன்றுக்கு 2க்கு நடுவில் கேம்ப் பண்ணால் தான் வந்து அந்த வந்து காற்றுலேருந்து பெருசாக எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. நான் காற்றை கிட்ட கொண்டு போய் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி இதில் வந்து பார்த்தா அவங்களுக்கு விளங்காதுன்னு நினைக்கிறேன். வேணும்னு சொன்னால் மலை குன்றுக்கு மேலேயும் கேம்ப் பண்ணலாம். பாப்பா நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்னு சொல்லிப்பட்டு 5 காலம் ஆகிட்டுது. ஸோ தெரியலை இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்குன்னு போய் சேர்றதுக்கு. திருப்பி இதால் இருந்து இப்போ நாங்கள் ஏறி இருக்கிறோம். இது ஒரு மலை குன்று, பார்த்தா 3 மலை குன்று இருக்குது. இது உண்டு, அதை உண்டு, அங்கே உண்டு. இப்போ நம்ம இங்கே ஏறி இருக்கிறோம். திருப்பி இதுலேருந்து இறங்கி அதுக்கு ஏறணும், திருப்பி அதுலேருந்து இறங்கி கடைசிக்கு ஏறணும். அப்படித்தான் அந்த ஹைக் வந்து போகும். அதே மாதிரி அப்படியே எங்கே அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் வியூ, அதில் ஒரு லேக் தெரியுது இங்கேருந்து. அப்போதையே இந்த இடத்துல மலையிலேருந்து இப்படி எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி அது மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இந்த புல்லெல்லாம் இருக்குது தானே, பார்க்க சின்ன மாதிரி இருக்குது. அது எல்லாமே ஆளை மூடுற அளவுக்கு இருக்குது. உள்ளே போனால் சுற்றி வர என்ன இருக்குன்ட்டு தெரியலை புல்லுக்குள்ளே போனால். அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுலேருந்து அப்படியே இறங்கி போய் அப்படி போக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கால் சைட்லேயும் பெரிய ஒரு கிளிஃப் பள்ளத்தாக்கு, அதே மாதிரி இங்கால் சைட்லேயும் பள்ளத்தாக்கு. 2க்கும் நடுவால் எப்படி போகணும் திக்குன்னு இருக்குது. ஸோ போவோம். வழுக்குது, இந்த இடம் சரியான ஸ்லொப்பாக இருக்குது. பார்க்க விளங்குது என்னன்னு தெரியலை, ஸ்லொப்பாக இருக்குது, வழுக்கி ஒட்டிச்சுண்டா அப்படியே போக வேண்டியதான் கீழே அப்படியே. அதனால் ஃபோனை உள்ளே வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பீக்குக்கு வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணி கீழே போகணும். அது வேலி, அதாவது வந்து பள்ளத்தாக்கு. அதே மாதிரி அங்கே 3வது பீக் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இங்கே தான் கேம்ப் பண்ணுற பிளான். நடுவில் அது முன்னுக்கே சொல்லியிருப்பேன் ஏன் இங்கே கேம்ப் பண்ணணும், அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து மரங்கள் இருக்குது. ஸோ இப்படி இந்த வரக்கூடிய காற்று வந்து இந்த மரங்கள் வந்து தடுத்து அந்த இடத்துல வந்து காற்றோட்டத்தை வந்து குறைச்சிடும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து கேம்ப் பண்ணுறது வந்து சேஃப். ஸோ அந்த வெளியில் கேம்ப் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போயே கேம்ப் பண்ணி இருக்கிறாங்க. ஏற்கனவே 6:02 ஆகிட்டுது, இருட்டாகிற டைம் ஆகிட்டுது. நிறைய பேர் ஏற்கனவே வந்து கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. கீழே அங்கேயும் கேம்ப் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். அதே மாதிரி அங்கே 3வது பீக்லேயும் கொஞ்சம் பேர் கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்காலையுமே 2வது பீக்லேயுமே சில ஆட்கள் கேம்ப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மறையிற டைம் ஆகிட்டு வியூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இப்படி இதால் வந்து இறங்கி அப்படியே போய் கேம்ப் பண்ணணும். அதில் கொஞ்சம் டேஞ்சரஸான கிளிஃப் எல்லாமே சரியாக வருது. ஸோ நான் வந்து பெருசாக ஒன்றும் ரெக்கார்ட் பண்ணலை, உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்ன செய்யணும்னு சொல்லி போட்டு. வரும்போது கட்டாயமாக நல்ல கிரிப் இருக்கிற ஷூவோ இல்லை செருப்போ போட்டுவாங்க. ஸோ டேஞ்சரஸ். சரியான ஒரு செம்ம டிஃபிகல்ட் த்ரில்லாக இருந்தது. ஸோ ஒரு மாதிரியாக பள்ளத்தாக்கு வந்தாச்சு. 2வது பீக்குக்கும் 3வது பீக்குக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு தான் வந்து இருக்கிறேன். இங்கே தான் வந்து கேம்ப் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து தெரியுது 3வது பீக்கு போய் நாளைக்கு காலையில் வந்து சன்ரைஸ் பார்ப்போம். ஸோ சுற்றி காட்டுற பாருங்க இதில் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்டெல்லாம் போட்டு டைம் ஸ்லாப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 போடுற டைம் ஸ்லாப்லாம் டென்டெல்லாம் போட்டு இப்போ வந்து உள்ளே வந்துவிட்டோம். இப்போ வந்து சமைக்க போகிறோம், கொத்து செய்ய போகிறோம். ஆக்சுவலி சிக்கன் கொத்துக்கு வந்து சிக்கன் கறி செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் சீசனிங் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் சிக்கன் கறிக்கு வந்து மரக்கறியெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து சமைச்சிட்ருக்குறோம். அதில் வந்து மரக்கறியெல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்குறோம். நான் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வெள்ளை கலராக வந்து அப்படி போக மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து வீடியோவில் தெரியும்.
அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேகமூட்டங்க அதுகள் தான் பனி எல்லாம் அதுகள் தான் அப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. அதில் தக்காளி இருக்குது, அதையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எப்படி இருக்குது, அவங்கள ஒரு 2 பேர் கேம்ப் பண்ணியிருக்கிறோம். 2 டென்ட் இருக்குது. சிக்கன் இப்போ போட்டு வந்து தாளிச்சிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்துக்கு போடுறதுக்கு மரக்கறி எல்லாம் வெட்டியாச்சு. உங்களால் என்ன சூடாது. சிக்கன் இங்கே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறோம் கொத்துக்கு போடுறதுக்கு. ஸோ அப்புறம் மரக்கறி முட்டை எல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமா கொத்து ரொட்டி தான் வாங்கியிருந்தோம் பக்கத்தில் வர்றது. ஸோ ப்ரீமா கொத்து ரொட்டியை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். அதில் சேர்த்து சிக்கன் கிரேவியும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொத்தில். பார்க்கவே வடிவாக இருக்குல்ல. சரி, கொத்து செஞ்சு முடிச்சாச்சு. இதான் வந்து கொத்து பார்த்தீங்க கடைசி ஃபைனல் அவுட் புட். சிக்கன் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நெஞ்சா வந்து அவர் கொத்து எடுத்துட்டாரு. ஸோ நம்மளை கொத்து எடுத்து நம்மளை போட்டு சாப்பிடுவோம். மார்னிங் கைஸ், தூங்கி எழும்பியாச்சு. ஸோ வந்து காலையில் 6 மணி சரியா சன்ரைஸ் பார்க்க போகிறேன். என்ன தூங்கி தான் இருக்கேன், எலும்பில். ஸோ எலும்பு வெளிக்கிட்டு சொன்னேன் 3வது பீக், அதுக்கு போய் சன்ரைஸ் பார்ப்போம். ஸோ வந்து காலையில் நம்ம டென்ட்டுக்கு வெளியால் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வேலை அப்படி போய் அந்த பீக்குக்கு வந்து போகணும் சன்ரைஸ் பார்க்க. இந்த இதெல்லாம் வந்து பிடிங்க போயிட்டாங்க, போய் சன்ரைஸ் பார்க்க இருந்துகிட்ருக்குறாங்க. இதே மாதிரி இங்கேயும் சில ஆக்களிக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவங்களும் அப்படி போயிட்டுருக்குறாங்க சன்ரைஸ் பார்க்க. அப்படி போய் நம்ம வந்து குறுக்கால் அப்படி போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் பூ, அதே மாதிரி மஞ்சள் கலர் பூ எல்லாம் இருக்காங்க. இந்த இருக்குது மஞ்சள் கலர் பூ. 3வது பீக்கு வந்தாச்சு. செம்ம செங்குத்துப்பா. நானும் ஈஸியாக இல்லைன்னு நினச்சேன். பட் நான் அந்த பாதை வந்து சரியான செங்குத்து, கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டியதாக இருந்து. ஸோ இதில் வந்து சன்ரைஸை பார்க்குறதுக்கு உட்காந்துட்ருக்குறேன். சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்து குந்திட்டு இருந்தால் மழை வந்துட்டு மழை சின்ன தூத்தலாக போட்டுக்கிட்டு இருக்குது. அதோட சன்ரைஸ் வந்து மேகமெல்லாம் மூடிட்டு. ஸோ வந்து சன்ரைஸ் பார்க்குறது இன்றைக்கி எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி தெரியலை. சூரியன் நல்லா மேலே வந்துட்டுது, பட் மேகம் வந்து ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கிறதுனால அந்த சன்ரைஸில் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இப்படி தான் இருக்குது வானம். சூரியன் அங்கே வரைக்கும் வந்துட்டு சூரியன் சாதாரண சன்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஆகும். இப்போ இங்கே வந்துட்டு. ஸோ இதுதான் இன்றைய நிலைமை. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. அதனால் பர்ஃபெக்ட் சன்ரைஸ் இன்றைக்கி இல்லை நமக்கு. பள்ளத்தாக்குலேருந்து காரணம் பாருங்கள். இதான் வந்து 1வது பீக். நம்முடைய வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டுக்கு வந்துருப்போம், நின்றுருப்போம்லேருந்து. அதுலேருந்து இப்படி இறங்கி இப்படி வந்து இது 2வது பீக். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படி இறங்கி வந்து இது வந்து அந்த பள்ளத்தாக்கு ஏரியா. இதுக்குள்ளே கேம்ப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே எங்கே கேம்ப் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து அப்படியே மேலால் ஏறி போனீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலால் ஏறி போனீங்கன்னு சொன்னால் இதான் 3வது பீக். அங்கே போயும் மேலேயும் கேம்ப் பண்ணலாம். கேம்ப் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நாங்கள் இதில் இருக்கேன் கேம்ப் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த அங்கே இருக்குது 1வது கேம்ப் டென்ட். அந்த ஆஷ் கலர் டென்ட், சில்வர் கலர் இல்லை, அதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஆஷ் கலர் டென்ட் அதுதான் நம்மளோட டென்ட். இப்போ வந்து டீ ஊற்றுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து பிளெயின் டீ. அதில் இன்னும் நெத்துற எலும்பில் சன்ரைஸ் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பிளெயின் டீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அவங்கள நேற்று ராத்திரி மிச்சம் வாங்கின கொத்து வந்து சூடாகிட்டு இருக்கு. அப்படியே இந்த வியூவில் இருந்து தேண்டியை குடிச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து கொத்தமல்லியில் ஒரு ஃப்ளேவர் வந்துருக்கு. என்னன்னு சொன்னால் அல்ல ஸ்டைல்னு சொல்லி போட்டு. ஸோ அதான் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இன்னொன்று வந்தது மிரிஸ் ஸ்டைல்னு சொல்லி போட்டு 2 வாங்கிட்டு வந்தோம். பட் இதை இன்றைக்கி போட போகிறேன் இல்லை. என்ன கொத்து மிஞ்சதுனால நான் கொத்து சாப்பிட போகிறேன். இசுரு வந்து கொத்தமல்லி சாப்பிட போகிறாரு. அதனால் இசுருக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும். இசுருக்கு கொத்தமல்லி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு.
டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு புதுசாக வந்த எல்ல ஸ்டைல் கொத்துமி. பழமையான கொத்துமி மாதிரி தான் இருக்குது. பெரிய வித்தியாசம் வந்துட்டு நல்லா உரைக்குது, உரைப்பு கூட நல்லா இருக்கணும். பாருங்கள் இந்த வியூவோட இரவு சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு செம ஃபன்னாக இருக்குது. அங்கே இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வாங்க வந்து இதே மாதிரி என்ன சொல்கிறேன்னு வார்த்தை வருது இல்லை, இதெல்லாம் வந்து அனுபவிங்க. அப்புறம் உங்களுக்கு விளங்குதுன்னு தெரியல, மேக கூட்டங்கள் அப்படியே நிலம் மட்டத்திலே வந்து நகர்ந்துக்கிட்டு போகுது. கிட்டத்தில் இருக்க நகர்ந்துட்டு போகிற மேக கூட்டங்கள் தெரியாது, கொஞ்சம் தள்ளி நகர்ந்துட்டு போகிற மேக கூட்டங்கள்னால் கொஞ்சம் ஃபோனில் கேமராவில் தெரியும். இப்படி வந்து எங்கள் காலேஜில் அலையுமே நகர்ந்துட்டு போகுது, பட் அது தெரியாது. இது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதா பார்த்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிலமட்டம் இது தான், அதில் இருக்கிறது பள்ளம். இப்போ நாங்கள் இருக்க உயரமான இடம், ஸோ அந்த இடத்த விட நாங்கள் இருக்க உயரம். பட் அந்த பள்ளமான இடத்துல வந்து மேகக்கூட்டங்கள் நகர்ந்துட்டு நிலமட்டத்தோடு நகர்ந்துட்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ற சினாரியோ. ஃபுல்லாக வந்து பனியால் மூடிட்டு ஒன்றும் விளங்குது இல்லை, பனி இல்லை மேகம், ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டங்கள் வந்து போயிட்டுருக்கு, ஒன்றும் விளங்குதில்லை. ஸோ நாங்கள் இருந்த கேம்ப் பண்ண இடங்கி தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். எந்த ஒரு குப்பையுமே விட்டுட்டு போகலை, வச்சுட்டு போகலை. ஸோ வந்து நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியே இடத்த வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போங்க. எந்த ஒரு குப்பையிலையோ எதையுமே போட்டுட்டு போக வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்பிங் சைடில் இருந்து திருப்பி ரிட்டன் போய்கிட்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து நேற்று வந்து பாதையை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் கேம்பிங் சைட்டுக்கு போகிறது. சரியான கஷ்டப்பட்டு தான் போனேன். பட் இப்போ நாங்கள் வரும்போது வந்து கண்டுபிடிச்சது இதுக்கு வந்து வடிவாக தெளிவான ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் போனால் நீங்கள் இலகுவாக வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் அந்த பாதை. நான் நேற்று வந்து வீடியோட முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல பாதை முடிஞ்சுதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பாதையிலேருந்து நான் எப்படி போகணும், நீங்கள் எப்படி போனால் இலகுவாக போய்கொள்ளலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இதில் வந்து பாதை முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் வந்து நான் வந்து இப்படி இந்தால வந்து அப்படி மேலே போய் அந்த பீக்குக்கு போய் அங்கே அப்படி போயிருப்போம். பட் நீங்கள் அப்படி போக தேவையில்லை. இந்த இருக்க அந்த பாதை முடிஞ்ச பாதையிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா நேராக வந்து இப்படி சின்ன ரொட்டடி பாதை மாதிரி அப்படியே போகுது. அதில் போனால் நீங்கள் இலகுவாக போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கேம்பிங் சைட்டுக்கு. இப்போ அந்த ஹைக்கிங் தொடங்க நேரத்தையே வந்தாச்சு. இந்த ஹைக் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்ல சரியான டிஃபிகல்ட்னு சொல்லிடலாது, ஓரளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 3 ஹைக் பண்ணி போகிறதுக்கு 3 மணித்தியாலத்துக்கிட்ட எடுத்தது. அதே மாதிரி ஹைக் முடிஞ்சு வாரத்துக்கும் அதே டைம் தான் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலைன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியா ரைடை முடிச்சுட்டு திருப்பி கொழும்புக்கே வந்தாச்சு. ரைடை முடிச்சுட்டு வர வழியில் சரியான மழை. ஸோ ரைடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் போச்சுது. என்னமோ தெரியல, இவ்வளோ நாள் மழை பெய்யலை. திடீர்னு நேற்று பார்த்தா எல்லா இடமுமே மழை, பதிலில் மழை தொடங்கிச்சுது. நான் நினைக்கிறேன் ரத்னபுரம் வரைக்குமே மழையாக தான் இருந்தது. அதில் நனைஞ்சு தான் வந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் மலைக்குள்ளே நனைஞ்சிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, Rayvon.